வந்து வீட்டில் எப்படியாவது தன்வியை வந்து கூட்டிகிட்டு போகணுமே இது நினைக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. சரி என்ன சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே காலையில் வந்து எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ வந்து நான் வந்து குழந்தைய தன்வியை வந்து ஸ்கூலில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து இல்லை இல்லை பரவாயில்ல நானே விட்டுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து வேதா வந்து எவ்வளோ சொல்லி கேட்காம விற்கிறேன்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை நானே விட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. சரிங்க நானும் வந்துடுறேன் அப்படியே வந்து போயிடலாம் அப்படின்னோடனே இல்லை இல்லை எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது வேறு ஒரு இடத்துல, அதனால் தன்வி விட்டு நான் அப்படியே போயிட்டு வரணும், அதனால் நீ தனியாக போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேதாவை சொல்லிடுறாரு. என்ன இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னோடனே பரவாயில்லப்பா அம்மா வரட்டும் அப்படின்றாங்க தன்வி. சொன்னால் கேளுமா அப்படின்னோடனே சரி நீங்கள் ஸ்கூல் ஆண்ட விட்டுருங்க அங்கேருந்து நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. அப்படியே விட முடியாது, நான் ஸ்கூலில் விட்டு உடனே கிளம்புவேன், நீ டென்ஷன் ஆகிடுவேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு கிளம்புறாரு. என்ன இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேதா யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து விக்ரம் வந்து தன்வியை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ வந்து அப்பா இந்த பக்கம் ஸ்கூல் இல்லைப்பா நீங்கள் வேறு பக்கம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்கிறா. எனக்கு தெரியும் நம்ம ஸ்கூல் போல் வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு. எங்கேப்பா போகிறோம் அப்படின்னோடனே வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. என்னப்பா இது ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்வி கேட்குறா. ஆமாம் இங்கே ஒருத்தர் நம்ம மீட் பண்ண போகிறோம், அவங்கள மீட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கூல் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே யாரப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து இங்கே பாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அங்கே பின்னாடி இருக்காங்க. ஐயோ இவங்களா எனக்கு பயமாக இருக்குப்பா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்கிறா. உடனே வந்து அங்கே இருக்கிறவங்கலாம் உன் அம்மா தானம்மா நீ போமா அப்படின்னோடனே இங்கே பாரு தன்வி அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவங்க பாவம் இல்லை, அதனால் நீ போனால் உடம்பு சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அப்பா இது அம்மாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடுப்பா, நான் சொன்னால் கேளுங்கப்பா, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வேணா நான் வந்து போகிறேன்ப்பா அப்படின்றாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தன்வி, நான் சொல்கிறது கேளு. அங்கே இருக்கிறவங்களாம் கட்டாயப்படுத்தினால தன்வி வேறு வழி இல்லாமல் மின்னாடி பக்கம் போகிறாங்க. மின்னாடி தன்வி பார்த்துட்டு அப்படியே கட்டி கொஞ்சுறாங்க. அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா, அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என் குழந்தை வந்துட்டான்னு விடவே மாட்டேங்கிறாங்க. அதை பார்த்த வந்து தன்வி பயந்து போயிடுறாங்க. தன்வி ரொம்ப பயந்துடுறாங்க. ஓடி வந்துடுறாங்க. தன்வி ப்ளீஸ் தன்வி வா தன்வி என்கிட்ட அப்படி சொல்லிட்டு பின்னாடி நீங்கள் வந்து கதறி அழறாங்க. உடனே தன்வி போகவே மாட்டேங்க. ப்ளீஸ் தன்வி எனக்காக போ அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. தன்வி ரொம்ப பயந்து போயிரு. அப்பா முதல்ல வீட்டுக்கு போயிடலாம்ப்பா ப்ளீஸ்ப்பான்னு சொல்லிட்டு அழறாங்க. வேறு வழியெல்லாம் விக்ரம் கூட்டிகிட்டு வராரு. சாரிங்க அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாரு. பார்த்தீங்கல்ல விக்ரம் எப்படி மின்னாடி வந்து ஆக்ஷன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, மின்னாடிக்கு சீக்கிரமாக சரியாகணும், தன்வி வந்தே ஆகணும், தன்வி கூட இருந்தால் மட்டும் தான் அவங்கள சரிப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க பார்க்கலாம் அப்படின்னோடனே தன்வி அழறாங்க. ஏன்ப்பா இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவுக்கு தெரிஞ்ச எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா, நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன்ப்பா எல்லாத்தையும் அப்படின்றாங்க. இல்லை தன்வி கொஞ்ச நாள் சொல்லாத, அப்பாக்காக சொல்லாத ப்ளீஸ் தன்வி சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்குறாரு. சரிங்கப்பா நீங்களே எப்படியாவது கொஞ்ச நாள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து தன்வி வந்தால் தான் வந்து மிராலியை குணப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறதால வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க மிராலியை, அப்போ தான் தன்வி கூட இருப்பாங்க, அப்போ தான் எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் வந்து மிராலியை கூட்டின்னு வராரு விக்ரம். அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மிராலினி வந்து விக்ரமோட கையை கோர்த்து வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. காவேரி வந்து செமையாக டென்ஷன் ஆகி இவளை எதுக்கு இங்கே கூட்டின்னு வந்தீங்க, அதுவும் கையை கோர்த்து நிற்கிறா, இது என்ன அநியாயமாக இருக்குது, என் பொண்ணு இருக்கும்போது இவளை கூட்டின்னு வந்திருக்கீங்களே, சே நீங்களாம் ஒரு மனுஷனா எப்படி இப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கத்துறாங்க. எல்லாரும் ஏன் எப்படா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதையெல்லாம் பார்க்குற வந்து நம்ம வேதா வந்து என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிக்கிறாங்க. வேதா நீ ஒரு டாக்டர் நீயே சொல்லு, இந்த மாதிரி நிலமையில அவளை நான் என்ன பண்ண முடியும், அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், அதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா, அவ்வளோ திமிரு அவங்களுக்கு, இப்படி பண்ணுறீங்களா அநியாயம், இதெல்லாம் கேட்குறதுக்கு யாரும் இல்லையா, என் பொண்ணுக்கு துரோகம் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நம்ம காவேரி வந்து கத்துறதை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் தேவையில்லாத பேச, உங்கள் பொண்ணே அமைதியாக இருக்கா, நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க. விக்ரம் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இதெல்லாம் பேசுறதுக்கு நீங்கள் யார் முதல்ல, எங்கள் குடும்ப விஷயத்தை தலையிட உங்களுக்கு எந்த உரிமை இல்லைன்றாங்க. அதை கேட்டு வந்து தாங்கவே முடியல நம்ம காவேரியால், அப்படியே வந்து அதிர்ச்சியாக உட்காந்துடுறாங்க. இதை பார்க்குற வந்து வேதா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இது முடியுது.